Hello friends, welcome to Luty Not Channel. இன்னைக்கு நம்ம ரோட் கடை காளான் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் இதோ. அதுக்கு தேவையான பொருள் கோஸ். லூசு பெண்ணே கோசு பைய உமலத்தா லூசா சுத்துறா. அதுக்கு தேவையான மைதாவும் கார்ன்ஃப்ளவரும். அதுக்கு தேவையான சாசஸ். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் கோஸ் கட் பண்ணிக்கலாம். கோஸை பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோஸ்ல மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதுல கொஞ்சம் ரெடிமேட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சம் மைதாவும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல கொஞ்சம் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத நல்லா பிசைஞ்சிக்கலாம். கோஸ்லயே தண்ணி விடும், அதனால தண்ணி ஆட் பண்ணாதீங்க. கோஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஒன்னொன்னா எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்ப அதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கிரேவி செய்யறதுக்காக அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காயிட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடாய் காய்ஞ்சிச்சு. இப்ப அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்ப அதுல வெங்காயம் போட்டுக்கலாம். அத வதக்கிக்கலாம். இப்ப அதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்ப அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதுல கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதை கலரிக்கலாம். போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எப்பதான் தருவீங்களோ? தர இருடா. நெக்ஸ்ட் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுல கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அதுல கொஞ்சம் கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்ப அதையும் கலரிக்கலாம். கிரேவி திக்கா வரதுக்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணியில கரைச்சிக்கலாம். அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். இப்ப நம்ம கலச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் அதுல கொஞ்சம் ஊத்திக்கலாம்.
அதையும் கலரிக்கலாம். அது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க கோஸை தூள் தூளா பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம தூள் பண்ணி வச்சிருக்க கோஸை அதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்ப இதை கார்னிஷிங் பண்றதுக்காக ரோட் கடையில போற மாதிரி கொஞ்சம் ஆனியனும் கார்ன் சிப்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம ரோட் சைன் கலர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணலாம். வேற லெவல். நல்லா இருக்குல? ஆமா. நாங்க செஞ்ச ரோஸ்ட் ஸ்டைல் கார்ன் ரொம்ப டேஸ்டாவும் எம்மியா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம லூட்டினோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.